எல்லாருக்கும் நமஸ்காரம். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தப்ப அவருக்கு வந்து இந்த ஒரு கிருமி சோழன்னு ஒருத்தம், இந்த ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து அவனுக்கு அவன் பேர் மூர் விக்ரமன் வரும். ஆனால் அந்த ராஜா வந்து கிருமி சோழன் அவனுக்கு பேர். அப்புறம் பிற்காலத்தில் தான் அவனுக்கு பேராயிடுச்சு. அவன் வந்து சைவத்தில் ரொம்ப தீவிரப்பட்டு இருந்தான். அப்போ சைவ வைஷ்ணவ தகராறு நிறையா இருந்துச்சு. அந்த நேரத்தில் ராமானுஜர் எப்படியாலும் அவர் தான் ஸ்ரீரங்கத்தில் வந்து வைஷ்ணவத்தை நிறுத்துறாரு. அவரை குறி வச்சு அவரை தாக்கி அவரை அட்டாக் பண்ணி அவரை கொண்டு ஏதோ பிளான்லாம் பண்ணுறான். அந்த நேரத்தில் ராமானுஜர் தப்பிச்சு போகும்போது என்னன்னா கூரத்தாழ்வாரை வந்து ராமானுஜர் மாதிரி காமிச்சு, கூரத்தாழ்வார் வந்து நான் தான் ராமானுஜர்னு சொல்லி அரெஸ்ட் ஆகி போய் அந்த சோழராஜன் கிட்ட போற. கூரத்தாழ்வாரை சோழராஜன் கிட்ட கொண்டு போகிறதுக்குள்ள ராமானுஜர் தமிழ்நாட்டை விட்டே வெளியேறி அவர் வந்து கர்நாடகாவுக்கும் மைசூருக்கும் மேல்கோட்டைக்கு போகிறார். ஆக இது நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன். இந்த கூரத்தாழ்வாரை வந்து இந்த ராஜா வந்து ரொம்ப தண்டனை பண்ணி கண்ணை குத்திட்டான். அதுக்கப்புறம் கண் பார்வை வந்து ராமானுஜர் அவருக்கு வர வைக்கிறார். வர வச்சு கொடுக்குற. அதுக்கு ஒரு நாள் பொறுத்து அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ நம்ம கண்ணை குத்தினது வந்து ராமானுஜர் இல்லை, அவருடைய சிஷ்யர்ன்னு. அது அது அப்படியும் அது அவர் படியவே இல்லை. அவர் சிஷ்யர்னு தெரிஞ்ச உடனே அந்த ராஜா அவ்வளோ கேட்குறான், நீ வந்து ராமானுஜர் இருக்கிற இடத்த சொல்லு, ஒன்று விட்டுறேன்னு. இவர் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால தான் 2 கண்ணையும் குத்திடுறாங்க. கத்திய கண்ணில் சொருகிடுறான். கண்டு கெட்டு போயிடுறது. அப்புறம் அவருக்கு கண் பார்வை வந்து வரதை வந்து அது கடைசி காலத்தில் ராமானுஜர் வர வைக்கிறார். ஆக இப்படியாக ராமானுஜர் வந்து மேல்கோட்டைக்கு போயிடுறார். மேல்கோட்டைக்கு போனப்புறம் மேல்கோட்டையில் வந்து ஒரு பெரிய ஏரி வெட்டுறார். அதாவது அவர் எப்படி வளர்த்தாருன்றது பார்த்தீங்கன்னா, அவ்வளவு அழகா, அதாவது ஆன்மீகத்தையும் சமூக சேவையும் சேர்த்து சேர்த்து பண்ணார். அதனால அவரால் வந்து அவருக்கு வந்து சர்வீகல்ன்றது சாத்தியமாச்சு. அவரால் சர்வீகல் இருக்க முடியுது. அவர் நினைச்ச காரியத்தையும் சாதிக்க முடிஞ்சது, வைஷ்ணவத்தையும் வளர்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் வந்து ஜனங்களுக்கு நல்லதும் பண்ண முடிஞ்சது. இப்போ இவங்க வந்து பெரியார் வந்து ஏதோ இது கோவிலுக்குள்ள வந்து அரிச்சனை எல்லாம் கொண்டு போறதுன்றதெல்லாம் இப்போ பெரியார் பண்றாரு. இதை வந்து ராமானுஜர் அன்னைக்கே பண்ணார். மேல்கோட்டையில் அன்னைக்கே ஹரிஜன மக்களுக்கு சமாசரணம் பண்ணி அவங்களுக்கு பஞ்ச சமஸ்காரம், அந்த இது சங்க சக்கர முத்திரையை தோளில் பதிச்சு அவர்களை வந்து வைஷ்ணவ பிரியர்களாக மாற்றி அவளை கோயிலுக்குள்ள கூட்டு போனவர் ராமானுஜர். அவர் அதை இப்படியாக ராமானுஜர் வந்து சர்வீஸ் நிறைய பண்ணார், சேர்த்து சேர்த்து பண்ணார். அவர் என்ன பண்ணார், 12 வருஷம் அங்கே இருந்தாராம். இப்போ இனிமேதான் நம்ம இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு சொல்ல போகிற சப்ஜெக்டோட பாயிண்ட் இப்போ தான் வருது. 12 வருஷம் அங்கே ஒளிஞ்சுட்டு இருக்கார். அங்கே ஒளிஞ்சுட்டு இருக்கிறதுக்குள்ள இங்கே இதுக்குள்ள இந்த திரும்பி சோழன் வர அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கூரத்தாழ்வார் பண்ணுவோம். கொஞ்ச நாள் பொறுத்து அவனோட ஆட்சியும் போய் அவனுக்கு வந்து உடம்புல வந்து தொழுநோய் வந்துடுறது. தொழுநோய் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். கஷ்டப்பட்டு அப்படியே தைக்கிறான். எல்லாரும் தொழுநோயை முடிச்சுட்டு தொழுநோய் வந்து அவன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் ராமானுஜர் அங்கேயே இருக்காரு. அதை வந்து ராமானுஜர் அங்கேயே இருக்கார். அங்கே இதுல இருந்து வந்து அப்புறம் 12 வருஷம் கழிச்சு செத்து போயிட்டாருன உடனே ஸ்ரீரங்கத்துக்கு அவரை கூப்பிடுறான், வர சொல்றான். ஸ்ரீரங்கத்துக்கு வர சொல்றேன். வரும்போது அவர் மறுபடியும் வரார். ஸ்ரீரங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி வந்து அங்க இருக்கிறவங்கெல்லாம் அவரை வந்து ரொம்ப எல்லா ஜனங்களும் ரொம்ப அப்படியே அவர் மேல ரொம்ப அந்யோன்யமாயிட்டு. ஏன்னா சமூக சேவையை நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊர் முன்னேற்றத்துக்கு நிறைய வழிகள்லாம் வகுத்து அந்த சிட்டியை அந்த பேர்கோட்டை சிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணி ஜனங்களுக்கு எல்லாம் நல்ல வழியை காமிச்சு எல்லாருக்கும் நல்ல அலுவலர்கள்லாம் சொல்லி தினம் சாயந்தரம் வந்து இதெல்லாம் பண்ணி உபன்யாசம் எல்லாம் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணி சேர்த்து கோவிலில் ஜனங்களை வர வச்சு கோவிலையும் டெவலப் பண்ணி எல்லாம் பண்ண. அவர் போறதை ஒத்துக்கல. எல்லாரும் அழறா. அழும்போது என்ன பண்ற, அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஒரு சிற்பியை கூப்பிட்டு இவரோட உருவத்தை பண்ண சொல்றார். இவரோட உருவத்தை பண்ண சொல்லி ஒரு சிற்பியை கூப்பிட்டு இவரோட உருவத்தை அப்படியே தயாரிச்சு அந்த உருவத்தை பார்த்து தன்னுடைய உடம்புல இருக்க அந்த தன்னுடைய சக்தி இருக்கு இல்லையா, தன்னுடைய சக்தி எல்லாம் அந்த உருவத்துல ஏற்றி அதை வந்து அந்த ஜனங்களுக்கு கொடுத்து இதை வச்சு நீங்க சேவிங்கோ, தனம் என்ன நினைச்சுட்டு சேவிங்கோ, இதுல வந்து நான் இருப்பேன், நீங்க நினைக்கிறதெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன், உங்களுக்கு ஆதரவா இருப்பேன், உங்களுக்கு நீங்க உதவின்னு இந்த விக்கிரகத்திட்ட வந்து இன்னும் கேட்டீங்கன்னா, இந்த கற்சிலை கிட்ட என்னோட உருவ சிலை கிட்ட வந்து கேட்டீங்கன்னா அது என் காதுல விழுவும், நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு பேர் வந்து அந்த தமர் உகந்த திருமேனின்னு பேர். தமர் உகந்த திருமேனின்னு சொல்லுவா. இன்னைக்கும் மேல்கோட்டையில இருக்க அந்த உருவத்துக்கு பேரு தமர் உகந்த திருமேனின்னா, தன் மனசு உவந்துன்னா
அதாவது களிப்போட மகிழ்ச்சியோட தனக்கு இருக்கின்ற அந்த சக்தியெல்லாம் ஏற்றி அந்த ராமானுஜர் சிலைக்கு மாற்றி அந்த சிலைக்குள்ள ஏற்றி அதுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த சிலைக்கு அனுகிரகம் பண்ணி அங்கே ஸ்தாபிதம் பண்ணிட்டு வந்தார். அவர் வரும்போது அங்கே இன்னைக்கு மேல்கோட்டையில் இருக்கிற ராமானுஜரோட அந்த உருவத்துக்கு பேர் தமர் உகந்த திருமேனின்னு பேர். அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீரங்கம் வந்துடுறார். ஸ்ரீரங்கத்தில் அவரோட அந்த கோவில் கைங்கறி கோவிலை வந்து அவர் தான் ஆட்சி பண்ணிட்டார். கோயிலை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் பிறந்த ஊரான ஸ்ரீபெரும்புதூர்ல அவருக்கு சிலை வைக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு சிலையை வைக்கிறார், ஒரு சிலை செய்கிறார். செஞ்சு அந்த சிலையை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சிலையோட அந்த ஒளி அந்த சிலையில ஒரு இடத்துல கண்ணில் பட்ட உடனே அது கொஞ்சம் தப்பா பட்டுருது. அது செதுக்கும் போது ரத்தம் வர ஆரம்பிக்குது. ராமானுஜரோட கண்ணில், ராமானுஜர் சிலையில கண்ணில் ரத்தம் வர ஆரம்பிக்கிறது. ரத்தத்தை நிறுத்தத்துக்கு எவ்வளவோ போராடி பார்க்குற அந்த சிற்பி அவனால முடியல, அதை நிறுத்த முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நிறுத்தவே முடியாது போய் அங்க இங்க சிற்பத்தை வந்து ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே ரத்தம் வர ஆரம்பிச்ச உடனே இங்க அப்படியே அங்க ராமானுஜருக்கு அது தெரியுது. தன்னுடைய சிற்பத்துல ரத்தம் வருது. ஜனங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல மக்கள் வந்து கடந்து அப்படியே தவிக்கிறா, தடுமாறுறா, என்ன பண்றதுன்னு புரியாதுன்ட்டு உடனே ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி அவர் வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வர. ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து இவரை பார்க்குறேன், அந்த சிலையை பார்க்குறேன். சிலையை பார்த்த உடனே அது மாதிரி இருக்கு. உடனே சிலையில கண்ணில் கையை வைக்கிறேன், ரத்தம் நின்று போடுது. நின்று போன உடனே அந்த சிற்பியும் வந்து மறுபடியும் சரின்ட்டு அந்த சிலையை எடுத்து ஸ்தாபிதம் பண்ணுறதுக்கு வரும்போது சிற்பி சொல்லிட்டான், அது வந்து ஒளி தப்பா பட்டுருது, அதனால தான் ரத்தம் வந்தது, அதனால இந்த சிலையை வச்சு பண்றது நல்லது இல்லை, இது வந்து மூலி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றான். சொல்லிடுறாரு, அந்த சிற்பி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே என்ன பண்ண ராமானுஜருக்கு உடனே அந்த ஊர் ஜனங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து 54 ஒரு இதை உருவாக்கி உலோகத்தால 54 ஒரு விக்கிரகத்தை ராமானுஜர் மாதிரியே உடனே செய்ய சொல்லி ராமானுஜரே பிரதிஷ்டை பண்ணிட்டு போக சொல்றான். அப்ப ராமானுஜர் என்ன பண்றாரு, தன்னோட உருவத்தை தான் உருவத்தை செஞ்சிருக்கா இல்லையா, அந்த ஊர் ஜனங்கள் ரொம்ப இஷ்டப்பட்டு அந்த அந்த ராமானுஜரோட சிலையை செஞ்ச உடனே அந்த பார்த்துட்டு ராமானுஜர் அந்த சிலையை கட்டி தழுவுற. அதை கட்டி அந்த தன்னுடைய சிலையை ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த ஜனங்க தயாரிச்ச உருவாக்கின சிலையை ராமானுஜர் கட்டி தழுவி தன்னுடைய அனுகிரகத்தை எல்லாம் அதுல ஏற்றி, தன்னுடைய தவசக்தி எல்லாம் அதுல ஏற்றி அங்க ஸ்தாபிதம் பண்ணிட்டு வர. அந்த திருமேனிக்கு பேரு தானுகந்த திருமேனின்னு பேரு. மேல்கோட்டையில அவரோட சிலையை வச்சுட்டு வந்து அதுல வந்து அதுக்கு பேரு அவரோட சிலையை ஸ்தாபிதம் பண்ணிட்டு வந்த அந்த திருமேனிக்கு பேரு தமருகந்த திருமேனி. தமருகந்த திருமேனி, தானுகந்த திருமேனி, தானான திருமேனி, 3 அவருடைய சிலைகள் இருக்கு. இது 3மே அவருடைய கடாட்சம் பெற்ற சிலைகள். இது 3வது எப்படின்றது சொல்றேன். தானுகந்த திருமேனி அங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. இதுக்கப்புறம் கடைசியில வந்து தானான திருமேனின்னு ஒண்ணு. இந்த தானான திருமேனின்றது வந்து ராமானுஜர் வந்து சரியா 120 வயசுல பிங்கள வருஷம் மாசி மாசம் வளர்பிறை தசமியில அதுலதான் பிறந்த. பிங்கள வருஷம் மாசி மாசம் அந்த தசமியில அவர் பிறந்த திருவாதிரை நட்சத்திரத்துல. அதே மாதிரி இறக்கும் போதும் பிங்கள வருஷம் மாசி மாசம் வளர்பிறை தசமி அன்னைக்கு திருநாட்டுக்கு எழுந்தருளினார். திருநாட்டுக்கு எழுந்தருளினார்னா உயிர் நீத்தார்னு அர்த்தம். திருநாட்டுக்கு எழுந்தருளினார். ராமானுஜர் இறந்த உடனே அவருடைய சீடர்களான கந்தாடையார்னு ஒருத்தர், எம்பார், வடுகநங்கி, நான் நிறைய பேர் அவருக்கு அது மாதிரி அவருடைய குருவும் அங்க இருந்தார். நிறைய அந்த அவங்க எல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் வந்து எம்பார், வடுக நம்பி, கந்தாடையான் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இந்த சோக நிகழ்வை பெருமாள்கிட்ட சொல்றதுக்கு கோயில் போனாலாம். கோயிலுக்கு போனப்ப உள்ள போய் சொல்லிட்டு வந்து வெளியில பெருமாள்கிட்ட இது மாதிரி ராமானுஜர் காலம் முடிஞ்சிருச்சு, திருநாட்டுக்கு எழுந்தவிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே வெளியில வரும்போதே கதவு தானாகவே சாத்திட்டோம். இவங்க 3 பேர் வெளியில வந்த உடனே ஸ்ரீரங்கத்த கோவில் கதவு தானாகவே சாத்திட்டுதான். அதே மாதிரி அசரீரின்றது வந்து வந்த வாக்கு, மமானுஷ்டத்துல இருந்து மேல இருந்து தெய்வம் சொல்ற வாக்கு. அசரீரியில தர்மோ நஷ்டன்னு சொன்னாராம். தர்மோ நஷ்டன்னா உலகத்துல இருக்க தர்மங்களுக்கே நஷ்டம் வந்துருது. ராமானுஜர் போனது 120 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 120 வயசு ஆக்டிவா இருந்திருக்காரு. ரொம்ப படுத்த படுக்கையெல்லாம் ரொம்ப நாள் இல்ல. அது மாதிரி தர்மோ நஷ்டன்னு அசரீரி மேல இருந்து சொல்லிட்டான். அதே மாதிரி ராமானுஜர் இறந்த உடனே பெருமாள் என்ன பண்ணாராம், அவர் கையில வந்து அவர் உடுத்திருந்த அந்த அந்த இது ஆடை, அதே மாதிரி சூடி கலைந்த துளசி மாலை,
அது மாதிரி பொற்கிண்ணத்துல எண்ணெய் ஏன் ராமானுஜருக்கு கொடுத்தமிச்சாராம். பொற்கிணத்துல எண்ணெயும் போது மரியாதை வந்து உத்தம நம்பிட்டு ஒரு சீடர், அவரோட சீடர் உத்தம நம்பி. அந்த உத்தம நம்பி கிட்ட எடுத்து வந்தாங்க. உத்தம நம்பி இல்ல, ஊர்லயே இல்ல. ஆனா உத்தம நம்பி மாதிரி பெருமாளை வேஷத்துல அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து அரங்கனுடைய இதுவா சீரா கொண்டு கொடுத்தாலாம் அவருக்கு. இதெல்லாம் அரங்கனுடைய இதுவா கொண்டு அந்த இதையெல்லாம் சீடு உருவத்தை கொண்டு கொடுத்தாராம். அந்த எண்ணெயை ராமானுஜருக்கு தேய்ச்சிட்டு எல்லாருக்கும் பிரசாதமா வழங்கினாங்களாம். சாதாரணமா இதெல்லாம் எல்லாருக்கும் பண்றது இல்லை. சாதாரண மனிதர்கள் இறந்தா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே தீட்டு, யாரும் ஒருத்தர் தொட்டுக்க மாட்டாங்க, சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அவங்க அந்த தீட்டு இடத்துல இருந்ததை எடுத்துன்னு வர மாட்டாங்க. நிறைய குளிக்கணும், நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கு, நிறைய அந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. ஆனா இதுல வந்து அவர் என்ன பண்ணாரா, அவருக்கு வந்து அவரோட தலையில் இதை தொட்டு தேய்ச்ச எண்ணெயை எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்தாங்களாம். அவர் கொடுத்த அந்த அந்த அவர் கொடுத்த துளசி மாலையை அந்த ராமானுஜரோட அந்த இதுக்கு தோல்ல கழுத்துல போட்டாங்களாம். அவருக்கு அந்த வேஷ்டியை கட்டி விட்டாங்களாம். ராமானுஜர் அரங்கன் கொடுத்த வேஷ்டியை, சேங்க ரங்கநாதர் கொடுத்த வேஷ்டியை கட்டி விட்டாங்களாம். அதே மாதிரி இது இந்த மாதிரி கூட இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு பிரம்மேத சம்ஸ்காரம்னு பேர். பிரம்மேத சம்ஸ்காரம்னு பேரு. இந்த மாதிரி பெரிய மதகுருமார்கள் இறந்த உடனே அவங்களுக்கு வந்து இது பண்ணதை எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து பிரம்மேத சம்ஸ்காரம்னு பேரு. பஞ்ச சம்ஸ்காரம்ன்றது வந்து 5 அந்த இது அந்த சங்கு சக்கரம் பொறிக்கிறாங்களே அந்த இது பஞ்ச சம்ஸ்காரம்ன்றது அது பேரு. ஒரு வாகனத்துல ஒரு இதுல ஏற்றி ராமானுஜரோட திருமணிய அரையர்கள், பக்தர்கள், சீடர்கள் எல்லாரும் ஒன்னா சூழ்ந்து, அரையர்கள்ன்றது வந்து நாட்டியத்திலேயே அப்பதான் நாட்டியத்திலேயே அந்த இதை முன்னாடி சொல்லிட்டே போறாளாம் திருவாய்மொழிய. அரையர்கள் நாட்டியத்திலேயே திருவாய்மொழி சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கும் அரையறது வந்து சீரகத்தில் நடக்கும். வைகுண்ட ராசியில முன்னாடி 40 பகல் 10 உற்சவம்லாம் நடக்கும். அதுல அரையர்களோட இதுதான் ஜாஸ்தியா இருக்கும். அவங்கதான் அதை வந்து பண்ணுவாங்க. நாட்டியத்தோட அந்த பிரபந்தத்தை 4000 சொல்லுவாங்க. அந்த அந்த இது வந்து இப்ப நாட்டியம் நாங்க 4 வீதியில உத்தர வீதி சித்திர வீதியோட 4 வீதியிலையும் மக்கள் அப்படியே கதையை அழகாங்களாம். பூமாலை பொழியறதான் மேல இருந்து, தேவருலகத்துல இருந்து பூமாரி பொழியறதான். யாருமே பூ போடாம மேல இருந்து பூ கொட்டுறது. அதே மாதிரி 2 வீதியும் சுத்தி வந்து அவருடைய குடலை ஏற்றிய அந்த வாகனம் 2 வீதியும் சுத்தி வந்துதான் வசந்த மண்டபத்துல பெருமாள் உடனே வாசல வந்து நின்றுதான். கோவில் வாசல வந்து உடனே இவரை வெளியில அனுப்பக்கூடாது, இவர் வந்து எனக்கு என்னுடைய சிஷியன், என்னுடைய சிஷியனை என்னை விட்டு எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு பெருமாள் கோவில் இருந்து அசரீதி கேட்டுதான். அசரீதி சொன்னாராம் ஸ்ரீரங்கத்துல இருந்து உள்ள இருந்து பெருமாள், இவரை எங்கேயும் அனுப்பாதீங்க, சாத்திருக்க கதவுக்குள்ள இருந்து அந்த குரல் கேட்டுதான், இவரை இங்கேயே இருக்கணும், வசந்த மண்டபத்திலேயே இவர் இருக்கணும், இவர் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அங்கிருந்து உள்ள இருந்து கேட்டுதான். உடனே இவ என்ன பண்றா, சரி கோவிலை விட்டு இவரை வெளியில அனுப்பக்கூடாது பெருமாளோட அவரோட எண்ணம். அதனால அதை நம்ம செய்யணுன்றதுக்கு இவர் அதை என்ன சொன்னாரா ராமானுஜரை, இவர் என்னோட சொத்து, இவர் என்னோட சேமிப்புன்னாராம். சேமிப்புன்னா என்னன்னா, நான் சேர்த்து வச்சிருக்கிறதுல இவர் ஒருத்தர் அப்படின்னா பெருமாளே சேமிப்புல வந்து பெருமாளோட சேமிப்புல ராமானுஜர் இருக்காருன்னா பாத்துக்கோ. பெருமாள் சொன்னாராம், அரங்கன் வாயை திறந்து சொன்னாராம், அவர் அசரீரியா இந்த மாதிரி இவர் வந்து என்னோட சொத்து, என்னுடைய சேமிப்பு, இவரை என்னை விட்டு இவரை நகர்த்தக்கூடாதுன்னு சொல்றாராம். உடனே கொண்டு போய் அவரை வந்து அங்கேயே உள்ளே உள்ள கோவில போனீங்கன்னா தென்கிழக்கு மூலையில அவருக்கு அவரோட உருவத்தை அப்படியே வச்சு இன்னைக்கு வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மருந்து அவங்க அந்த ராமானுஜரோட அந்த சிலைக்கு மருந்து பூசுவாங்க. அது என்னன்னா அந்த இது போகாம இருக்கிறதுக்கு. இன்னைக்கும் அவருடைய பூத உடல் அங்க இருப்பதாக ஐதீகம், சம்பிரதாயம். அந்த அவருடைய உடலே அங்க இருப்பதாக அப்படியே அவர் உட்கார்ந்ததோட அப்படியே வச்சுட்டாங்க. அவரோட சமாதி அது. அந்த சமாதி சாதாரண கோயில்கள்ல சமாதி இருக்காது. ஸ்ரீரங்கத்துல மட்டும் ராமானுஜருக்கு உண்டு. ராமானுஜர் அரங்கன் சொல்லி வச்சது. ரங்கநாதர் வந்து இவரை எங்கேயும் வெளியில அனுப்பாதே, என்னுடைய சிஷியன் வந்து இவருடைய நீ சேமிப்பு, என்னுடைய சொத்து எங்கிட்டே தான் இருக்கணும்னு சொன்னதுனால கோவில்லயே ஒரு மூலையில பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில சன்னதி அதுதான். சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு நேரா எதிர அந்த அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். நீங்க கோவில் உள்ள போனீங்கன்னா தெற்கு வாசல்ல இருந்து உள்ள போனீங்கன்னா இடது பக்கம் சக்கரத்தாழ்வாரும், வலது பக்கத்துல போனீங்கன்னா பார்த்தாய் பெருமாள், அதுக்கு பக்கத்துல ராமானுஜரோட அந்த சன்னதியும் இருக்கும். ராமானுஜரை இப்படியாக இந்த இதுல இது பண்ணாங்க. இது வந்து தானான திருமேனின்னு பேர். இந்த திருமேனிக்கு ராமானுஜருடைய அந்த கடாட்சம் பெற்ற 3 திருமேனிகள்ல இது ஒண்ணு.
தானான திருமேனி, அதாவது ராமானுஜர் உடலே திருமேனியே அங்க விக்கிரகமா ஆயிடுச்சு. அந்த கோயில்ல வச்சு வழிபடுற சிற்பமா உருவமா போயிடுச்சு ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்குது. அதுல இருக்கிறது வந்து ஆக்சுவலா ராமானுஜருடைய ஒரு நிஜ பூத உடல். அதுக்கு மேல இப்ப இவங்க அந்த இதெல்லாம் சாத்தி வச்சதுனால மூடி அந்த அந்த உருவத்தை வச்சிருக்காங்க. இன்னும் ராமானுஜர் உடல் இருக்கிறதாக ஐதீகம். ஆக முதல்ல வந்து மேல்கோட்டையில வந்து தமருகந்த திருமேனி, அப்புறம் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல தானுகந்த திருமேனி, ஸ்ரீரங்கத்துல தானான திருமேனி. ஆக ராமானுஜருடைய அவருடைய பரிச்சயமான இந்த 3 திருமேனிகளும் அவருடைய சம்பந்தப்பட்ட திருமேனிகள். அவரால் வந்து அங்கங்க ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது 3மே. 2மே அவரை முதல் 2 அவரால் ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது. 3வது அவரே போய் உட்கார்ந்துடுறார். அவரே ஒரு திருமேனியா மாறிடுறார். தேங்க்யூ.